வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியலில் நம்ம சிந்தாமணியுடைய ஆட்டம் அப்பட்டமாக வெளியே வரப்போகுதுங்க. இந்த நாடகமெல்லாம் ரேகாக்கு தெரிய வந்து ரேகா சத்யா கூட சேரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நேற்று பார்த்தீங்கன்னா சிந்தாமணியும் அவங்க அப்பா, அதாவது ரேகாவுடைய அப்பாவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நெஞ்சு வலி வந்துச்சுன்னு பீலா விட்டுட்டு ரேகாவை எப்படியோ வர வச்சுறாங்க. ரேகா பொறுப்பாக சத்யா மேலே இருக்கக்கூடிய லவ் அண்ட் அஃபெக்ஷன் கொஞ்சம் கூட குறையாமல் பெர்மிஷன் கேட்டுட்டு அவங்க அம்மா வீட்டில் ஸ்டே பண்ணுறாங்க. சத்யாவும் பெருந்தன்மையாக விட்டுறாருங்க. இதை விட வேறு என்ன ரேகா நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க நடக்க போகிற நாடகம்ங்கிறது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சாலுமே நம்ம ரேகா தாய் பாசத்தினாலையும் தந்தை பாசத்தினாலையும் அது ஒரு நாடகம் அப்படின்னு அறியாமையே அவங்க அப்பா கூட தன்னை முழுசாக அர்ப்பணிக்கிறதுக்கு இருக்காங்க. அதாவது அப்பாவுக்கு தேவையான ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே பார்க்கணும், அப்பாவை சரியாக கொண்டு வரணும், அதுக்கப்புறமா நம்ம சத்யா வீட்டுக்கு திரும்ப போயிடலான்னு சொல்லிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் அவங்க மாமியார்கிட்ட பெர்மிஷன் கூட கேட்டுட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரேகா தன்னோட வேலையை விடுற மாதிரி ஐடியா இல்லைங்க. எனக்கு தெரியும் அப்பா அம்மா எப்படி இருந்தாலும் நம்ம கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க முடியும், நம்ம மறுபடியும் சத்யா கூட தான் இருக்கணும், நம்ம கால் எடுத்து வச்ச வாழ்க்கையில் கண்டிப்பாக ஷைன் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ரேகா வேலையை தேட ஆரம்பிக்கிறாங்க. என்ன ரேகா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க சிந்தாமணி. இல்லைம்மா, 2-3 கம்பெனிஸ்க்கெல்லாம் ஜாப் அப்ளிகேஷன் போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க ரேகா. ஜாப் அப்ளிகேஷனா? நம்மளே 100 பேருக்கு வேலை கொடுத்துட்ருக்குறோம், நீ என்னடா வேறு கம்பெனிக்கு ஜாப் அப்ளிகேஷன் போட்டுட்ருக்குறேன்னு சொல்கிற? என்ன ரேகா இதெல்லாம் சுத்தமாக கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படிங்கிறாங்க. அம்மா, இது கொஞ்ச நாளைக்கு அப்பா கூட இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே தங்கியிருக்கேன். மற்றபடி சத்யாவை பிரியணுன்னு அவனை ஒரு காலத்துலையும் நான் விட மாட்டேன். அதனால் நீங்கள் உங்களுடைய கற்பனை எல்லாத்தையுமே கொஞ்சம் தயவு செஞ்சு மூட்டை கட்டி வச்சுடுங்க அப்படிங்கிறாங்க. நான் என்னடி கற்பனை பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, எப்படியாவது என்னை இங்கே ஸ்டே பண்ண வைக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அப்பா என்னை ஏமாற்ற மாட்டார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம ரேகா. அப்போ பார்த்தீங்கன்னா சத்யா வராருங்க. வரும்போது சிந்தாமணி, வாங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சாப்பிட்டா அத்தை. அங்கிள் எப்படி இருக்கார் இப்போது அப்படின்னு கேட்கும்போது நல்லா தான் இருக்கார், ரேகா கூடவே இருந்தால் மட்டும்தான் அவர் எப்போவுமே நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்னத்தை, ரேகா இருக்கட்டும், அங்கிள் ரெடியாக வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவும் கிளம்பி போயிடுறாருங்க. அப்போ ரேகா சொல்கிறாங்க, அம்மா எனக்கு கொஞ்சம் வெளியில் ஒர்க் இருக்குது, நான் போய் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். என்னடி வேலை? இல்லைம்மா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி வரேன்னு சொன்னா, அவள் ஏதோ கெட் டுகெதர் வச்சுருக்கா, போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரேகாவும் போயிட்டு பார்த்தீங்கன்னா மொபைலை மறந்து வச்சுட்டு வந்துடுறாங்க. அப்போ திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சிந்தாமணியும் ரேகாவுடைய அப்பாவும் ஒரே ஆட்டங்க. எப்படியோங்க ரேகாவோட மனசில் நம்ம நஞ்சை விதைச்சாச்சு. அவள் இனி சத்யாவே சொன்னாலும் நம்ப மாட்டா. இன்னும் 2-3 நாள் மட்டும் உங்களுடைய நாடகத்தை தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவன் நம்பிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தெளிவாக பார்த்து கேட்டுடுறாங்க நம்ம ரேகா. ஓ, இந்த வேலை பண்ணிட்டுருக்கீங்களா நீங்கள்? உங்களுக்கு மட்டும் தான் நடிக்க தெரியுமா என்ன? நீங்கள் பெற்ற எனக்கு நடிக்க வராதா? இனிமேல் தான் ஏன் நடிப்பு ஆரம்பமாக போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரச்சனை பண்ணாமல் அமைதியாக ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம சீதாவும் அருணும் சீதாவை தேடி வந்துட்டாருங்க நம்ம துரை. ஆமாங்க, அடித்து முடுக்கி விட்டது பத்தாதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நல்லவர் மாதிரி நடிக்கிறாரு. இல்லை சீதா, நான் உன்னை அடித்தது தப்பு தான், ஆனால் வந்துரு என் கூட அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க நம்ம சீதா. இல்லை நானே ட்ராப் பண்ணுறேன், நீ என் கூட வாவேன், உன் கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சு சீதா, நீ இல்லாமல் வீடே விரோச்சனை இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, அடிக்கும்போது அடிச்சுட்டு எல்லாரும் சொல்கிற டைலாக் தானே இது, அடி வாங்கினு நமக்கு தானேங்க தெரியும், நம்மளும் 2-3 நாள் அதை வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பழைய குருடி கதவை திரடின்னு எல்லா பெண்களும் ஹஸ்பண்டை தேடி போகிறது தானுங்க. அதே மாதிரி தான் நம்ம சீதாவும். அக்கா மாமா கிட்ட மட்டும் கேட்டுட்டு நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அருணை. அருண் போனதுமே நம்ம முத்து மீனா என்ட்ரி. முத்து மீனா வந்தது கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இப்படி வந்தாரு மாமா, நீ என்ன சொன்ன? என்ன சொல்கிறது மாமா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இல்லை சீதா, அவரே திருந்தி வந்திருக்காரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் பேசிட்டு உன்னை கொண்டு போய் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அருண் கூட பேசுகிறாங்க. கடவுள் உனக்கு 2வது வாய்ப்பை கொடுத்துருக்காரு. முதல் வாய்ப்பில் நீ திருந்தாமல் இருக்கலாம், ஆனால் 2வது வாய்ப்பில் கண்டிப்பாக திருந்தி தான் ஆகணும். 2வது வாய்ப்பையும் நீ மிஸ்யூஸ் பண்ணிட்ட அப்படின்னா 3வது வாய்ப்பு ஒன்றுங்கிறது லைஃப்பில் கிடைக்கவே கிடைக்காது. அதனால் செகண்ட் சான்ஸ் இஸ் த பெஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்கிறாருங்க. இது உண்மையும் கூட. எத்தனையோ பேருக்கு நமக்கு செகண்ட் சான்ஸில் தாங்க நம்மளோட லைஃப் நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி தாங்க. அப்படி பார்த்தும்போது முத்து மீனா 2 பேருமே சீதாவை கொண்டு போய் அருண் வீட்டில் சேஃபாக ஒப்படைச்சி வந்துடுறாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அருண்
நமக்கு எல்லாத்துக்குமே இருக்கிற சந்தேகம் தாங்க. என்னடா இவன் என்ன திருந்திட்டானா, இல்லை மறுபடியும் ஏதாவது வேலையை ஆரம்பிக்க போகிறானா அப்படின்னு ஒரே டவுட்டாக தாங்க இருக்குது. நம்ம நம்பிட்டாருன்னு நினைக்கிறோம். பார்ப்போங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பபாய்.